ஹாய்! இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளாக சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். தக்காளி கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 5 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 5லிருந்து 6 பல் பூண்டு, 1 பீஸ் வரமிளகா, 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை, வெள்ளெழுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5லிருந்து 6 பீஸ் வரமிளகா, 1 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின 5 தக்காளி பழத்தை ஆட் பண்ணி கூடவே மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆன உடனே 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு குக் பண்ணி இறக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துருந்த மிளகாயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கடைஞ்சி விட்டு ஃபைனலாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி கடையில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.